தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தியானத்தில் உட்காந்தேன்னா எனக்கு தாட்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தியானம் அப்படிங்கிறது சூறாவளிக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அங்கேயும் அமைதியாக அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை தான் தியானமே தவிர, சூறாவளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தியானம் கிடையாது. ஸோ பட் தியானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். நமக்கு இந்த டயபெட்டிக் அப்புறம் அந்த தைராய்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் சரி, முதல்ல இந்த சக்கரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. மூலாதார சக்கரம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நமக்கு ஆசன வாயில் ஏற்படுகின்ற மூல நோயில் ஆரம்பித்து பௌத்திர நோய் இந்த மாதிரி வரும்போது அதற்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம யாரெல்லாம் கேட்குறோமோ மலச்சிக்கலே வராது. அந்த அதிர்வலைகள் அவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துறதை பார்க்க முடியும். இப்போ பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கருவியாக இருக்குது. இன்றைக்கி அநாகத சக்கரத்துடைய ஒரு பலவீனமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பேஸ் மேக்கரை இல்லாமல் எப்படி ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காயத்ரி மந்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஒளி பெருசாக உதவி செய்துங்கிறது இன்றைக்கு ப்ரூவன் ரிசர்ச். ஜப்பான் இந்த சிஸ்டமை ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துலேயே அந்த சவுண்ட் தெரப்பியை இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஜப்பான் தான் ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர் ஹீலிங்கில் இருக்காங்க. சவுண்ட் வேவை வச்சு எப்படி கேன்சர் கட்டிகளை கரைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதில் நிறைய ரிசர்ச் அவங்க இதில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவங்க உடம்புல ஒரு நோய் இருக்குது, யார் வந்தாலும் சரி அவங்க உடம்புல ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தெய்வ விபாஷை சிகிச்சை செய்யாமல் அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு இப்போ இந்த ஆயுர்வேதாவில் அந்த மாதிரி சாத்தியம் இருக்கிறதா? அப்படி இன்றைக்கு ஆயுர்வேதாவில் மட்டும்தான் சார் அதெல்லாம் சாத்தியம். ஓகே, உண்மை அதுதான். இன்றைக்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆமாம். ஆனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எவ்வளோ பேரை நாங்கள் நடக்க வச்சுருக்கோம், ஓட வச்சுருக்கோம். தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ் காலையில் வருவான், தோள்பட்டு அடிபட்டுருன்னு வருவான், எக்ஸ்ரே ஸ்கேன் பார்த்தா உங்களுக்கு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, நீ 6 மாதம் பிரேக் எடுக்கணும்பாங்க. அவங்கெல்லாம் கேரியரில் இப்போ தான் பட்டிங் கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணணும். அந்த மாதிரி வரவங்கள சர்ஜரியே இல்லாமல் வெறும் 7 நாளில் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அவனுக்கு ஃபிட்னஸ் வாங்கி கிரிக்கெட் ஆட வச்சிருக்கோம். நிறைய பேருடைய ஒரு எண்ணம் என்னென்னா, ஆயுர்வேதம் ஹோமியோபதி க்யூர் நல்ல க்யூர் கிடைக்கும், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், உடனடியாக ஆகாது. அதுதான் தவறு. இன்றைக்கி ஆயுர்வேதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை அலோபதி மருத்துவம் கூட கொடுக்க முடியாது, ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியாது. இன்றைக்கி கோவிட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. இன்னைக்கு கோவிட் நோயில் இருக்கவங்கள பெரும்பாலும் எல்லாரையும் காப்பாற்றினது கபசுர கஷாயமோ நிலவேம்பு கஷாயமோ தான். கரெக்ட் தான். நமஸ்கார். வணக்கம் சார். இந்த தியானம் அப்படிங்கிறது நமக்கு நிகழக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை அந்த செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது ஒரு ப்ராக்டிஸஸ் தான். அதை செய்யக்கூடியது இட் இஸ் அ ப்ராக்டிஸ். அதை எப்போ அந்த ப்ராக்டிஸஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது ஒரு காலத்தில் அந்த தியானம் அப்படிங்கிறது நமக்குள் நிகழ ஆரம்பிக்கும். அது நிகழ ஆரம்பிக்க நமக்கு அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் தெளிவு வரும். மேக்ஸிமம் தியானம் கை கூட்டுறதுக்கு உங்களுக்கு 100 days போதும் சார். 100 நாட்கள் யார் தொடர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இப்போ எப்படி ஒரு மந்திரத்தை கேட்குறோமோ அதே போல் தான். மந்திரத்துடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்டாலோ, காதில் கேட்காமல் நீங்கள் நினைவிழந்து இருந்தால் கூட அந்த சத்தம் அதிர்வலைகள் நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் இருந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் தான் தியானம். தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தியானத்தில் உட்காந்தேன்னா எனக்கு தாட்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தியானம் அப்படிங்கிறது சூறாவளிக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அங்கேயும் அமைதியாக அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை தான் தியானமே தவிர, சூறாவளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தியானம் கிடையாது. ஸோ பட் தியானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். அந்த நாத பிரம்மத்தில் தான் நான் கேட்டிருந்தேன். இப்போ நாத பிரம்மத்தில் இப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு கோட் பண்ணியிருந்தீங்க, அது லலிதா சஹஸ்ரநாமம் கோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தவிர்த்து ஏதாவது இப்போ ஜென்ரலாக எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டயபெட்டிக் ரிலேட்டட். நீங்கள் டயபெட்டிக் ரிலேட்டட் கூட உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் லிங்க்டின்ல பார்த்துருந்தேன் நான். ஸோ அது மாதிரியான விஷயம் அதுக்கு இந்த மாதிரியான நாத பிரம்மம் மூலமாக இருக்கக்கூடிய ஜெனரிக்காக இருக்கக்கூடியது இல்லை ஜெனரிக் டிசீசஸ். இப்போ எல்லோருக்குமே இப்போ பெண்களுக்கும் இருக்க அந்த தைராய்டு எந்த பெண்களை பார்த்தாலும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிவிடுங்க. அதே போல் நம்ம டயபெட்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடியது அவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம முத்துசாமி தீட்சிதர் எல்லா இதுக்குமே எப்போ கொடுத்துட்டு போயிட்டுருக்கார். நவகிரகங்களுக்கும் உண்டான ஒரு விஷயத்தையுமே அவர் ராகமாக கொடுத்து விட்டார். ஸோ இந்த ராகங்களில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னால்
அந்த ராகங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு பர்டிகுலராக வந்து இப்போ வந்து நிறைய இந்த பேனரல் பீட்ஸு நிறைய விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ இளையராஜாவோட இசைகளை வந்து எந்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம், ஒரு சந்தோஷ மனநிலைக்கு எந்த மாதிரியான ஒரு ராகங்களை பார்க்கலாம், அல்லது ஒரு வெற்றி மனநிலைக்கு போவதற்கு எந்த மாதிரியான ஒரு பாடல்களை கேட்கலாம், செல்வ வளம் வருவதற்கு எந்த மாதிரியான ஒரு பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு கிரகத்திற்குமே வந்து சேம் டிப்பிக்கல் ராகாஸை எடுத்து இது இந்தந்த தசாபுத்தியில் நடக்கும்போது இந்தந்த சினிமா பாட்டை வேறு பாட்டை கேட்க சொன்னால் தானே கேட்குறதுக்கு சிரமமாக இருக்குது, சினிமா பாட்டை கேட்கலாம் ரெகுலராக கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த டயபெட்டிக் அப்புறம் அந்த தைராய்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சரி, முதல்ல வந்து இந்த சக்கரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. மூலாதார சக்கரம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நமக்கு ஆசன வாயில் ஏற்படுகின்ற மூல நோயில் ஆரம்பித்து பௌத்திர நோய் இந்த மாதிரி வரும்போது அதற்கு ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம யாரெல்லாம் கேட்குறோமோ மலச்சிக்கலே வராது. அந்த அதிர்வெண்கள் அதிர்வலைகள் வந்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துறதை பார்க்க முடியும். மூலம் ரிலேட்டட் விஷயம், மூலம் ரிலேட்டட், ஆனல் ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸ், மோஷன் போகும்போது ஏற்படுற வலி, கான்ஸ்டிபேஷன், இது எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த மந்திரம். சுவாதிஷ்டான சக்கரம், இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மிகச்சிறந்த மந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாமிருத்யுஞ்சய மந்திரம். சுவாதிஷ்டானத்துக்கு மட்டும் இல்லை, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் மற்றும் ஆக்ஞா, இந்த 3 சக்கரத்துக்கு மகாமிருத்யுஞ்சய மந்திரம். இதில் பியூட்டி என்னென்னா, லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மகாமிருத்யுஞ்சயத்தை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு நோயிலையும் அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, தண்ணீரை வெறும் தண்ணியை வச்சு அந்த ரூம்குள்ளே இந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும்போது அந்த தண்ணீரோட மாலிகுலில் என்ன பெரிய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. இதயம் சார்ந்த அநாகத சக்கரம் வரும்போது அந்த இடத்துல காயத்ரி மந்திரம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரங்கள் இது இந்த உறுப்புகளில் வேலை செய்கிறது எல்லாமே வந்து கிளினிக்கலி டாக்குமெண்டட் டேட்டா. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா, அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் சக்கரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வேரியஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய டேட்டா. இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் இன்றைக்கி நிறையவே அவைலபிளாக இருக்குது. ரிசர்ச் கேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்குள்ளே போகணுன்னா இந்த மாதிரி ஒலி வைத்து செய்யக்கூடிய விதவிதமான ஆராய்ச்சிகள், இன்றைக்கி மனுஷனோட கான்சன்ட்ரேஷனில் ஆரம்பித்து அவங்களோட ஹார்ட் பீட்டை சேஞ்ச் பண்ணுறது வரையிலும். இப்போ பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கருவியாக இருக்குது. இன்றைக்கி அநாகத சக்கரத்துடைய ஒரு பலவீனமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பேஸ் மேக்கரை இல்லாமல் எப்படி ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காயத்ரி மந்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஒளி வந்து பெருசாக உதவி செய்துங்கிறது இன்றைக்கி ப்ரூவன் ரிசர்ச். ஏன்னா பேஸ் மேக்கர் வச்சாலும் கூட நிறைய பேருக்கு பேஸ் மேக்கர் ஒரு 3 இயர் 4 இயருக்கு மேலே அதை சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. அப்போ இதை நீங்கள் திருப்பி பேஸ் மேக்கர் ரீசர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நிறைய நேரங்களில் பேஸ் மேக்கர் வைக்கிறதும் பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடிய நிலை வருது. ஆனால் அந்த பேஷண்ட்ஸு காயத்ரி மந்திரத்தை, இது வந்து எய்ம்ஸில் இப்போவும் நடந்துகிட்ருக்க ரிசர்ச், காயத்ரி மந்திரம் அவங்க இருக்கக்கூடிய அறையில் என்டையர் கார்டியாலஜி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வார்டு டெல்லியில் இருக்குது. எய்ம்ஸ்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெறும் காயத்ரி மந்திரம் தான் அங்கே போட்டுருக்கோம். 24/7, பகல் ராத்திரி கிடையாது, 24 மணி நேரம். அது வேதிக் சாண்டாக இருக்குமா? இப்போ யூஸ்வலாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அதை ஒரு பாட்டு மாதிரிலாம் பாடாமல். இல்லை, வேதிக் சாண்ட், பியூர் வேதிக் சாண்ட் தான். இந்த நீங்கள் சொல்கிறது எல்லாமே வேதிக் சாண்ட் தான். அதாவது லலிதா சஹஸ்ரநாமம் ஆகட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், நாட் லைக் அ சாங், இட் இஸ் ஷுட் பி அ வேதிக் சாண்ட். வேதிக் சாண்ட் எல்லாமே வேதிக் சாண்ட் தான். ஏன்னா அதோட ஒரிஜினல் ஃபார்மில் நம்ம பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட் நமக்கே தெரியும். அந்த சம்ஸ்கிருதம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு ஒலிக்குமே அது வந்து அர்த்தத்தையே மாற்றக்கூடிய வகையில் உண்டு. சஹஸ்ரஹார சக்கரம் அதே போல் ஆக்ஞா சக்கரம் சார்ந்த 2 பெரிய அந்த சக்கரங்களை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல வந்து குபேர காயத்ரி மந்திரம் பெருசாக உதவி செய்யுது. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. சில மந்திரங்கள்லாம் அவங்க எதோட அடிப்படையில் வந்து சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க போட்டிருக்க ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குபேர காயத்ரினே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. குபேர காயத்ரி மந்திரம், எஸ் எந்த சக்கராஸ்க்கு? அது ஆக்ஞா சஹஸ்ராரம், இது 2க்குமே. அதே போல் விஷுத்தி சக்கரம், அந்த தைராய்டு சார்ந்த நோய்கள் வரும்போது அந்த இடத்துல வெறும் ஓமுங்கிற மந்திரம் தான் பெரிய அளவில் உதவி செய்யுது. நிறைய மந்திரங்களை பற்றி ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெஸ்ட்டாக, ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 40 பேரை எடுத்து இந்த 40 பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒரு கண்ட்ரோல் குரூப்பு, ஒரு நார்மல் குரூப்புன்னு எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மந்திரத்தை சொல்லி அவங்களோட வேலை அதை கேட்குறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது.
இது எல்லாமே நிறைய ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நடந்த ரிசர்ச். நம்ம ஊரில் இந்த ஆய்வுகள் நடக்கிறத விட ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் அமெரிக்காலேயும் இந்த ஆய்வுகள் மிகப்பெரிய அளவில் நடக்கிறத பார்க்குறோம். ஜப்பான் வந்து இந்த சிஸ்டமை ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துலேயே வந்து இந்த சவுண்ட் தெரப்பியை இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இன்றைக்கு ஜப்பான் தான் ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர் ஹீலிங்கில் இருக்காங்க. சவுண்ட் வேவை வச்சு எப்படி கேன்சர் கட்டிகளை கரைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதில் நிறைய ரிசர்ச் அவங்க இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தெய்வ சிகிச்சை இருக்குல்ல, இந்த தெய்வ சிகிச்சை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிறது நீங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் மெயினாக அதை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அதில் வந்து வேறு என்ன புதுமைகளோ அல்லது புதுமை இந்த சென்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது தான், அதை நம்ம இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறீங்க, அதனால் அது புதுமை. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறீங்க அப்பார்ட் ஃப்ரம் நாத பிரம்மா? பொதுவாக தெய்வ விபாஷை சிகிச்சையில் பரிகாரங்கள் பெரிய அளவில் உதவி செய்கிறத நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் என்னோடய லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்க்கும்போது இந்த தீர்க்க முடியாத நோய்களோட வரவங்களுக்கும் பிரம்மஹத்தி தோஷத்துக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்கிறத நான் பார்க்குறேன். சைவமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் திடீர்னு அசைவ உணவு ஏற்படுத்தப்படும் போது, ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வெஜிடேரியனாக இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் அசைவமாக மாறுறாங்க. அந்த குடும்பங்களில் வரக்கூடிய நோய்கள் எதுவுமே தீர்க்க முடியாத நோய்களாக இருக்குது. அவன் வரது ஒரு சாதாரண அல்சர் நோய், ஆனால் 8 வருஷம் 9 வருஷம் அந்த அல்சரோடு அவன் போராடிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு வந்து நான் பிரம்மஹத்தி நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை போய் செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த நோய் ஒரு 80% 90% ஒரு 3 மாத காலத்தில் குணமாகிறத நான் பார்க்குறேன். பொதுவாக நான் பிரம்மஹத்திக்கு திருவிடை மருதூர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதுதான் பக்கம், போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சில வகையான மாற்றங்கள் அவங்க போயிட்டு அந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னும்போது அந்த நோய் தீருதல் ரொம்ப நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ கோவிலுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுறீங்க? கோவில் அந்த ஒரு ரிலேட்டட், ஆமாம், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட். இது வந்து எப்படி நீங்கள் வந்து த்ரூ பர்டிகுலராக ஒரு நோய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சு டிசைட் பண்ணுவீங்களா, அல்லது வந்து த்ரூ யுவர் ஹீலிங் இது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது நாடி பார்த்தோ அல்லது அந்த மாதிரி எப்படி நீங்கள் ஹவ் யூ 3 விஷயங்கள் பார்க்குறேன் சார். ஒன்று வந்து அவங்களோட நாடி, காலையில் வெறும் வயிற்றில் வந்து முதல்ல நாடி பார்ப்பேன். நம்ம மருத்துவமனையில் எப்போவுமே எங்கிட்ட நாடி பார்க்கணும்னா காலையில் 4லேருந்து 7 வரலும் தான். ஸோ நான் கிளினிக்கு 4 மணிக்கெலாம் வந்துடுவேன், காலையில் 4லேருந்து 7 மணி வரையிலும் தான். ஸோ அதில் நாடி பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். செகண்ட், அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. நாங்கள் வந்து ஹெல்த் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். ஒரு 180 கேள்விகள் அதில் இருக்கும். அவங்களோட ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியே அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவங்களோட கசின்ஸ் ட்ரீ வரையிலும் ஒரு ஃபேமிலி ட்ரீயோட ஹிஸ்ட்ரியே வாட் எவர் ஆஃப் தே ஹேவ், அவங்களோட நாலேஜ் என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து நம்ம காலையில் 4 to 7 தானா? எல்லாத்துக்குமே காலையில் என்ன பார்க்கணுன்னா 4 to 7 தான் அந்த நாடிக்காக. மற்ற நேரத்தில் மற்ற மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறோம். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம கொண்டு வந்த நோயா, தொற்றுக்களா, இல்லை வந்து கர்ம வினைகளால் வந்திருக்காங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துடும். இந்த கிளாரிட்டி வந்த பிறகு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு சமண சிகிச்சை வேணுமா, சோதனம் வேணுமா, இல்லை காயக்கல்பம் வேணுமா, இல்லை தெய்வ விபாஷை சிகிச்சை வேணுமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. பொதுவாக நாட்பட்ட நோய்கள் சார், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, யார் வந்தாலும் சரி அவங்க உடம்புல ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தெய்வ விபாஷை சிகிச்சை செய்யாமல் அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. இது ரொம்ப கிளியர் ஃபேக்ட். அதே போல் 30 வயசில் 25 வயசில் அகாலமாக வரக்கூடிய நோய்கள், ஒரு 25 வயசு பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது, ஒரு 24 வயசு பையனுக்கு ஸ்ட்ரோக் வருது, இல்லை நரம்பு மண்டலம் பாதிக்குது, இல்லை 17 வயசு பையனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனால் கிட்னி பாதிக்குது. இது எல்லாமே வந்து அகாலமாக வரக்கூடிய நோய்கள் 199% வந்து கர்ம வினைகளால் வரக்கூடியது தான். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் மருந்துகள் மட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக இதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கிறத பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ரொம்ப முக்கியமாக சொல்ல வரேன்னா, நாட்பட்ட நோயினால் யாராவது அவதிப்படுறாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் மெடிசனில் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள், இப்போ நம்ம ஜோதிஷம் சார்ந்த விஷயங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுதும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த திரிம்சாம்சம்னு சொல்லுவோம். இந்த திரிம்சாம்சத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்த விஷயம் என்ன, வரப்போகிற விஷயம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது அதில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து அவங்க வீட்டிலேயே செய்யக்கூடியது. அப்படியே நம்ம வந்து அந்த சார்ட்லேயே இருக்கும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ அதுக்குண்டான ஒரு அது லைஃப் லாங் நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஃபர்தராக உங்களுக்கு லைஃப்பில் வந்து வேறு எந்த ஒரு இஷ்யூவும் நீங்கள்
பெரிய அளவில் ஒரு அகால விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயமா இந்த பரிகாரம் அப்படின்றது நம்ம வந்து வேத காலத்திலிருந்தே அது உபாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அது அப்படி மெருவி நிறைய வெவ்வேறு விதமான வார்த்தைகளாக இப்போ பரிகாரம் அப்படின்னு வந்திருக்கு. சிலர் அது வந்து பரிகாரம் அப்படின்னா ஏதோ சம்திங் தவறான ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தினால அதை வந்து சரியாக அணுக முடியறதில்லை. இந்த பரிகாரம் அப்படிங்கிற இந்த ரெமிடிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஈவன் வெஸ்டர்ன் மெடிசன்ஸ்லையுமே இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே அது இருக்கக்கூடியதான். இப்பொழுது நம்ம வந்து ஆயுர்வேதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதம் ஜென்ரல் ஹீலிங்க்கும் சொல்லுங்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்கும் உங்களுடைய ஒரு ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது ரொம்ப க்ரானிக் டிசீசஸ் ஏதாவது க்யூர் பண்ணுற மாதிரி சாத்தியம் இருக்கிறதா? ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, அதாவது நிறைய பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, கை விரிச்சிட்டாங்க, இப்போ தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எங்கிட்ட அந்த மாதிரி நிறைய பேர் வருவது உண்டு. நாட் ஃபார் மெடிக்கல் ஹெல்ப்பை பட் ஃபார் அதர் திங்ஸ். ஆமாம், அது மாதிரியான விஷயத்துக்கு வரும். பொதுவாக என்னோட மருத்துவமனைக்கு வரவங்க 199 பேர் அப்படி வரவங்க தான். யாருமே வந்து முதல் நிலை ஒரு நோய்க்காக நம்ம மருத்துவமனைக்கு வர்றது கிடையாது. ஈவன் புற்றுநோயாளிகள் கூட இன்றைக்கி நம்ம ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி நம்மளோடது பார்க்குறோம். அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இம்யூனோதெரப்பி எல்லாமே முடிச்சுட்டு டாக்டர் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது தான் நம்மக்கிட்ட வருவாங்க. குறிப்பாக அந்த வெரிகோஸ் அல்சர்ஸ், காலில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் பெயின் அதிகமாகி காலெல்லாம் புண்ணாக மாறி அந்த காலில் இருக்கக்கூடிய நீர் வரும்போது அந்த நீர் இருக்குன்னா அந்த அறையில் வேறு யாருமே இருக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கக்கூடிய அளவுக்கு அழுகி போகக்கூடிய கால்களோட கூட பீப்புள் வரதை பார்க்கணும். பட் எல்லாம் இறை அருள். இதில் வந்து குணமாகிறது அப்படிங்கிறது என்னோட திறமையோ இல்லை மருந்தோ கிடையாது. இறை அருளால் மட்டும்தான் அவங்க எல்லாருமே குணமாகறாங்க. நான் பர்சனலாக மட்டும் கேட்கல சார், நான் ஓவராலாக கேட்குறேன். உங்களுக்கு இப்போ இந்த ஆயுர்வேதாவில் அந்த மாதிரி சாத்தியம் இருக்கிறதா? அப்படி இன்றைக்கு ஆயுர்வேதாவில் மட்டும்தான் சார் அதெல்லாம் சாத்தியம். ஓகே, உண்மை அதுதான். இன்றைக்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆமாம். ஆனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எவ்வளோ பேரை நாங்கள் வந்து நடக்க வச்சுருக்கோம், ஓட வச்சுருக்கோம். தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ் காலையில் வருவான், தோள்பட்டு அடிபட்டுருன்னு வருவான், எக்ஸ்ரே ஸ்கேன் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, நீ 6 மாதம் பிரேக் எடுக்கணும்பாங்க. அவங்கெல்லாம் கேரியரில் இப்போ தான் பட்டிங் கிரிக்கெட் பிளேயர்ஸ். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணணும். அந்த மாதிரி வரவங்கள சர்ஜரியே இல்லாமல் வெறும் 7 நாளில் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அவனுக்கு ஃபிட்னஸ் வாங்கி கிரிக்கெட் ஆட வச்சுருக்கோம். ஓ, அவ்வளோ குயிக்காகவும் பண்ண முடியும். ரொம்ப குயிக்காக ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய பேருடைய ஒரு எண்ணம் வந்து என்னென்னா ஆயுர்வேதம், ஹோமியோபதி வந்து க்யூர் வந்து நல்ல க்யூர் கிடைக்கும், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், உடனடியாக ஆகாது. அதுதான் தவறு. இன்றைக்கி ஆயுர்வேதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை வந்து அலோபதி மருத்துவம் கூட கொடுக்க முடியாது, ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியாது. இன்றைக்கி கோவிட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. இன்னைக்கு கோவிட் நோயில் இருக்கவங்கள பெரும்பாலும் எல்லாரையும் காப்பாற்றினது கபசுர கஷாயமும் நிலவேம்பு கஷாயமும் தான். கரெக்டு தான். அப்போ இன்றைக்கி வந்து 15 நாள் உங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஸ்டீராய்டு மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியாத போராட்டம் தான் இன்றைக்கி இருந்ததே தவிர இயற்கை மருத்துவம் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. மேடம் ஜெயலலிதாவுக்கு செகண்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் சிக்கன்குனியா காய்ச்சலையும் டெங்குவையும் மிகப்பெரிய அளவில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கையாண்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மிகப்பெரிய மருந்து எதுனா வெறும் நிலவேம்பு கஷாயம் தான். ஸோ இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை விட இயற்கை மருந்துகள் ரொம்ப வேகமானது, ரொம்ப அபிரிதமான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ரைட் டாக்டர் வேணும். அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த நோயை புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மெடிசன் தேவையா, இதுக்கு வந்து கிளென்சிங் தேவையா, இதுக்கு மருந்து தேவையா, இல்லை எதுவுமே தேவையில்லை, இதுக்கு வந்து ஜஸ்ட்டு டயட்டு போதுமா, இது என்னங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ எல்லா மெடிசன் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னா முழுக்க நோயை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜெயிக்கும். அதனால தான் நான் என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் அசஸ்மெண்ட்டுக்கு வி கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். யாராவது முதல் முறையாக நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா குறைஞ்சது 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோடய அசோசியேட் டாக்டர்ஸ் கூட தான். எல்லா டேட்டாவும் நாங்கள் எடுப்போம். அவங்களோட பசி எப்படி இருக்குது, தூக்கம் எப்படி இருக்குது, மோஷன் எப்படி போகிறாங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, கசின்ஸில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, மருந்து ஏதாவது சாப்பிட்றாங்களா, எல்லா விஷயமும் வந்துடும். அந்த ஒரு டேட்டாங்கிறது ஐ ஆல்வேஸ் கால் இட் ஆஸ் அ டிஎன்ஏ டீகோடுன்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய கம்ப்ளீட் ஹெல்த் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதாக இருந்தாலுமே ஒரு நல்ல தீர்வை நம்மளால் வழங்க முடியும். அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட், ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ வந்து நம்ம முதல்ல பேசிக்கிட்டு இருந்தபோது ஒரு 2 விஷயங்கள் நம்ம பேச்சில் அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. அந்த டயபெட்டிக் அப்புறம் தைராய்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அந்த நாத பிரம்மம் மூலமாக தீர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய அனுபவத்தில் எந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு? சரி, பொதுவாக வந்து மகாமிருத்யுஞ்சய மந்திரம் மட்டும்தான் நான் சக்கரங்களோட ஆக்டிவேஷனுக்காக பொதுவாக பரிந்துரை செய்வது. 2 காரணம்.
ஒன்று வந்து அதை சுலபமாக நம்ம சொல்லவும் முடியும், அதை கேட்கவும் முடியும். ரெண்டாவது, ஓவரால் உங்களோட மூலாதார சக்கரத்தை நீங்கள் வந்து மிகப்பெரியவில் எனர்ஜைஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய மொத்த சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளணும்னா ஒரே வழி மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான். ஸோ இந்த சக்கர நோய் வரும்போது, தைராய்டு நோய் வரும்போதெல்லாம் நான் பரிந்துரைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மந்திரம்ங்கிறது மகாமிருத்யுஞ்சய மந்திரம் தான். ஸோ இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் வந்து உங்களுடைய இப்போ யூஸ்வலாக நீங்கள் பார்த்த விதத்துலேயே வந்து இது ரொம்ப நல்ல பலன், பெரிய பலன் கொடுக்கறத பார்த்துருக்கேன். ஏன்னா சர்க்கரையெல்லாம் இன்சுலின் டிபெண்ட் ஆகி இன்சுலின் ரெசிஸ்டண்ட் ஆகி வரவங்க கூட 1 மாத காலம் வீட்டில் அதை போட்டு முடிச்சுட்டு வரும்போது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு நீங்கி ஒரு பொலிவோடு வரதை நம்ம பார்க்க முடியுது. அது மருந்தால் நிச்சயமாக செய்ய முடியாது, மந்திரத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய இன்னும் நீங்கள் மென்மேலும் நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் அது மாதிரியான ஒரு ஆர்வலர்கள் இருப்பார்கள். ஸோ நிறைய அது மாதிரியான ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் கொடுங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஹீலிங் அப்படின்றத வந்து இது இரண்டும் கலப்பது, அந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது கலந்து சொல்வது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மென்மேலும் ரொம்ப தலை தோங்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால் இன்னும் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு என்னுடைய விஷயம் சார். நிச்சயம். நமஸ்காரம். நன்றி சார்.